நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கு வித்யாபத்தின விஆர் ராஜா குளத்திலிருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 257வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா சஹஸ்ரநாமம் எங்கே ஒரிஜினலாக முதல்ல அரங்கேறி இந்த சென்ஸு ஹயக்ரீவர் எங்கே இது பண்ணார், அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் அகஸ்தியர் எங்கே சொல்லி கொடுத்தார்ன்ற பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இந்த நிகழ்வு நிறைய பேர் திருமைச்சொல் இருமைச்சொல்ன்ற அதெல்லாம் கிடையாது. திருமைச்சொல்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பின்னாடி அந்த கோவிலே இளங்கோவில் தான் சொல்லியிருக்கு. இளங்கோவில்னா பாலாலயம் பேர். இந்த காஞ்சிபுரத்து காமாட்சி. இதுலேயே ஒரு தப்பு சொல்லுவாள். இந்த ஸ்ரீசக்கர பீடத்தில் இருக்கிறது அஷ்டலட்சுமின்னுவா. அஷ்டலட்சுமிக்கு அது சம்மந்தம் கிடையாது. வாக்வாதினிகள் வாக்வாதினிகள் யார்? வசினி, காமேஷி, மோதினி, விமலா, அருணா, ஜெயினி, சர்வேஸ்வரி, கௌலினி, இவா தான் வாக்வாதினிகள். இவாளுக்கு என்ன பேருன்னா ரகசிய யோகினிகள் பேர். ஸோ இவா தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை முதல்ல இது பண்ணுற இந்த காமாட்சி அம்மன். ஆதிசங்கர் இருக்கிறார் காமாட்சி அம்மன் பக்கத்தில். ஆனால் இங்கே நடந்ததா? இல்லை, அதுவும் சொல்லிடுறேன். காஞ்சிபுரத்தில் நடந்தது நிகழ்வு. நான் கூட முன்னாடி சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ஆனால் காஞ்சிபுரத்துங்கன்னா கைலாசநாதர் கோவில் பக்கத்தில் உபனிஷத் பிரம்மேந்திர மடம் இருக்கு. காலையில் ஒரு வீடியோ பேசியிருக்கேன், பற்றி சொல்லியிருக்கேன். அதில் விடுபட்ட தகவலை இப்போ நான் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் 2 லிங்கங்கள் பெருசு 5 அடி உயரத்துக்கு லிங்கம். அதாவது ருத்ரபாகமே 5 அடி உயரம். அது என்ன விசேஷம்னா, அகஸ்திய ஒரிஜினலாக அகஸ்திய ஆசிரமம் தான் பேர். அந்த அகஸ்திய ஆசிரமத்தில் உபனிஷத் பிரம்மேந்திர மடம் செயல்பட்டு வருது இப்போ. ஸோ உபனிஷத் பிரம்மேந்திர மடம் அகஸ்திய ஆசிரமத்தில் வந்தது. அகஸ்திய ஆசிரமம் யார் ஸ்டார்ட் பண்ணால்? அகஸ்தியர் தான். அகஸ்தியரும் லோபாமுத்ராவும் இங்கே காஞ்சிபுரத்துக்கு ஹயக்ரீவரை பார்க்குறார். ஹயக்ரீவர் எப்படி உண்டானார் அது உங்களுக்கு தெரியும். எல்லாம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் அப்படி லக்ஷ்மியை போட்டு வச்சுருவா. இதில் வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஆக்சுவலாக அது கிடையாது. அம்பாள் ராஜராஜேஸ்வரியான லலிதா பரமேஸ்வரி பெரிய யஜ்யம் பண்ணுறா. அந்த காஞ்சிபுரத்தை யஜ்யம் பண்ணுறா. அந்த யஜ்யத்துக்கு காவலாக இருக்கிற நாராயணன் ஒரு கோதண்டத்தை வச்சுட்டு காவல் காக்கிறார். அந்த மாதிரி இருக்கும்போது நான் தூங்கிடுறார். அப்போ 2 நிகழ்வு நடக்கிறது. அப்போ பிரம்மாவோடைய மனைவியான சரஸ்வதி தேவி பிரம்மாவோட வாக்குவாதம் ஏற்பட்டு தோச்சின் போயிடுறாவோ. ஸோ மனைவி இல்லாமல் அந்த பிரம்மா ஸ்தானத்தில் யாரும் உட்கார முடியாது. ஸோ அந்த ஹோமம் நடக்கும்போது அப்போ யார் மனைவியாக வரவும் தேடும்போது ஒரு மாடு மேய்ச்சண்டுக்காக இடைஜாதி சேர்ந்த ஒரு சிறுமி அவளை கூட்டு நீ இவருக்கு பத்தினியாராங்க கேட்குறா. இப்போ நான் கன்னியா பொண்ணாச்சா நான் அப்படி இப்படி உட்கார முடியும்னு கேட்குறாவோ. இல்லை, உனக்கு நிறைய நாங்கள் வரங்கள்லாம் தருவோன்றோம். என்ன வரம் தருவேலாம் கேட்குறாவோ. உனக்கு என்ன வேணுமோ அந்த தரேன்னு சொல்லி அவள் ஸ்டேட்டஸ்கோவோ அதெல்லாம் வசதிடுறா. அது பண்ணால் எல்லா தேவதைக்கும் மேலான தேவதையாக மாறிடுறாவோ. அவள் தான் காயத்ரி தேவி. ஜாதியில் இடை யாதவா அந்த பொண்ணு. ஸோ அவள் தான் பிரம்மாவோட பத்தினியாக உட்காந்து அந்த ஹோமம் நடந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் நாராயணன் தூங்கிடுறாரு. தூங்குறாரு. எழுப்பவே முடியல யாரும். அப்போ தேவேந்திரலாம் சொல்லி வம்சின்ற கரையான் அதை அந்த நாணை கடிக்க சொல்கிறான். இதில் இப்படி கழுத்து கீழே அந்த முட்டு கொடுத்து வச்சுன்னு தூங்குறாரு அவர். அப்போ நாணை கடிச்சா பில்லு அப்படியே இதுக்கு மடித்து வச்சு அதை இழுத்து கட்டியிருக்காரு நாணை. அதை ரிலீஸ் ஆன உடனே தலை விட்டுப்பட்டு எங்கே போய் கொடுத்துடுறது. மகாலட்சுமி அடரா மாதிரி ஆயிடுது. இல்லை, இது எல்லாமே ஒரு நிகழ்வு முன்னாடி பின்னாடி நடக்க போகிறத ஆல்ரெடி ப்ரீ பிளான்டுன்றாங்க. என்னதுன்னா, யாக பலிக்காக ஒரு குதிரை இருக்குங்க. அந்த குதிரையோட தலையை வெட்டி ஒட்ட வைக்கிறா. எப்படி தர்ஷனுக்கு ஆட்டு தலை வச்சாலும் இங்கே பெருமாளுக்கு குதிரை தலையை வைக்கிறா ஒட்டின்றது. ஸோ பெருமாள் சொல்கிறார், நான் இவ்வளோ சுந்தர முகத்தோட கணை கேட்கணும். இல்லை, உனக்கு கலியுகத்து வரைக்கும் நீ இப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அவர் மூலமாக தான் எல்லாமே வெளிப்படுது. அந்த கீதர்லேருந்து வெரி பவர்ஃபுல் மந்திரம் லலிதா சஹஸ்ரநாமெல்லாம். ஸோ 4 வேதத்தினுடைய இதுவே உட்பொருளாக நிறைஞ்சது. ஸோ அப்போ ஹயக்ரீவர் இந்த உபனிஷத் இப்போ ப்ரெசென்ட் உபனிஷத் பிரம்மேந்திர மடம் ஒரிஜினல் அகஸ்திய ஆசிரமம்.
அந்த இடத்துல தான் அவர் உட்காந்துருக்கார் ஹயக்ரீவர். காமாட்சி அம்மன் கோவில் வந்து சிலையெல்லாம் இருக்கலாம், ஆனால் அவள் இருந்த இடம் தபஸ் பண்ண இடம் அந்த இடம் தான் சொல்லியிருக்கு. அங்கே அகஸ்தியரும் லோபாமுத்திரையும் வர யாரை பார்க்கறதுக்கு? ஹயக்ரீவரை பார்க்கறதுக்கு. நீங்கள் அதை சொல்லித்தரணும், எங்களுக்கு அம்பாளை பற்றி சொல்லித்தரணும்னு சொல்லும்போது ஹயக்ரீவர் உட்காந்துருக்கார். அவர் சொல்லித்தர யாருக்கு? அகஸ்தியருக்கும் லோபாமுத்திரைக்கும் லலிதா சஹஸ்ரநாமத்தை ஈத்தர்லேருந்து கிரகிச்சு அவளுக்கு சொல்லித்தர. ஸோ சாதா மனுஷால அம்பாள் வந்து ஆதிபராசக்தியாக இருந்து யாகம் பண்ணுறான். இங்கே பாருங்கள், இங்கே யார் உட்காந்துருக்கா? ஹயக்ரீவர். ஸ்ரீசக்கரத்து மேலே அம்பாள் இருக்க மாதிரி இருக்கு, மகாமேர் மேலே. அகஸ்தியர் லோபாமுத்ரா இவா வந்து கெஞ்சி கேட்குறா, எங்களுக்கு எப்படியா சொல்லிக் கொடுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சரி வந்து ஹயக்ரீவர் ஈத்தர்லே கிரகிச்சு லலிதா சஹஸ்ரநாம சொல்லித்தரார். லலிதா சஹஸ்ரநாம சொல்லிட்டு போக இவ்வாறு சொல்கிறான், வி ஆர் நாட் மச் ஹாப்பி, ஏதோ மிஸ்ஸிங்காக அப்படின்னு சொல்லும்போது அம்பாளே பிரசன்னமாகி திருசதியை சொல்லி தர சொல்கிறான். ஸோ அம்பாளை சொல்லும்போது அடுத்த செகண்ட் ஒப்பீனியன் என்ன? ஸோ திருசதியை சொல்லிக் கொடுத்து அவளை வந்து மேம்பட்டவளை ஆக்கிறா. அகஸ்தியர் லோபாமுத்ரா வந்து ஃபஸ்ட்டு தி ஹேர்ட் ஒன்லி இன் உபனிஷத் பிரம்மேந்திரம், நாட் இன் திருமைச்சூர். திருமைச்சூர் வந்து பாலாலயம் கோவில் 1000 வருஷம் கூட ஆளாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து ராஜாக்கள் காலத்தை கட்டப்பட்ட கோவில். இந்த உபனிஷத் பிரம்மேந்திர மடம்ன்றது அகஸ்திய ஆசிரமம் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அந்த இடம். இப்போ மாறுதல் இருக்கு. பில்டிங்கை வந்து ஆல்வேஸ் யூ ஷுட் நோ ஒன் திங், இந்த செங்கல்ல கட்டி இந்த பில்டிங்கை வச்சு பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கூடாது. அந்த லொக்கேஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ லலிதா சஹஸ்ரநாமம் முதல்ல சொல்லிக் கொடுத்த இடம் அகஸ்தியர் லோபாமுத்திரைக்கு எங்கன்னா உபனிஷத் பிரம்மேந்திர மடம். இதுக்கு வாட் இஸ் அ ப்ரூஃப்னா, ஹயக்ரீவரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம் அங்கே இருக்குது, பெருசாக 5 அடி உயரம். அதே அகஸ்தியரால் ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கமும் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடம் ஒரிஜினலாக இட் இஸ் கால்ட் அஸ் அகஸ்திய ஆசிரமம் தான் பேர். பின்னாடி தான் லேட்டர் மருவி அது உபனிஷத் பிரம்மேந்திர மடம் ஆகிடுச்சு. ஏன்னா உபனிஷத் பிரம்மேந்திர காத்தால் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவரால் வந்து அந்த 108 உபனிஷத்துக்கு அவர் தான் வந்து பாஷ்யம் எழுதினவர், வேறு யாரும் எழுதினது கிடையாது இருக்கும். ஸோ அவர் அங்கே வாழ்ந்திருக்கார். அவருடைய ஜீவசமாதி சர்வத்தீர்த்த குளம்னு இருக்குது, அதோட கரையில் அமைஞ்சுள்ளது. அதையும் காமிச்சிருக்காங்க ஃபோட்டோவில். ஸோ பீப்புள் ஷுட் நோ லலிதா எல்லாம் இஷ்டம் போல் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறா. இந்த ஊரில் நடந்து, அந்த ஊரில் எந்த ஊரில் நடக்க, காஞ்சிபுரத்தில் எல்லாமே நடந்தது. தட் ஆல்சோ நாட் இன் காமாட்சி அம்மன் டெம்பிள். காஞ்சிபுரத்தில் நடந்தது கரெக்டு. ஆனால் உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் ஹயக்ரீவர் வாசம் பண்ணார். ஸோ அங்கே தான் வந்து அவருக்கு 2 பேருக்கு சொல்லி கொடுத்தான்னு சொல்கிறது புராண நிகழ்வுகள். ஸோ இது நான் காலையில் விட்டுட்டேன் அந்த சப்ஜெக்ட். அதை ஸோ காலையில் அதுவே வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே போகிறதுனால ஐ கேன் நாட் கவர். ஸோ இப்போ வந்து அதை நாட் கிளாரிஃபை தட். இவர் மகேந்திராவோட உமாசங்கரை கூட சொன்னார், நீங்கள் அதை விட்டுட்டு அதை பாயிண்டாக. ஆமாம் நான் அது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல எனக்குன்னு. இல்லை அதையும் கவரேஜ் பண்ண போனார். ஸோ அவருக்கு ஒரு நன்றி, நான் அதை ரிமைண்ட் பண்ணதுக்கு. ஏன்னா அவர் வந்து சீனியர் மோஸ்ட் பார்த்தேன், 83 வயசு அவருக்கு. நிறைய அனுபவம் ஜாஸ்தி அவருக்கு. ஒவ்வொன்றும் அதை யாராவது சின்ன தவறு பண்ணால் கூட வருந்துவார், அவர் தன்னையே வருத்திப்பார். நான் சொல்ல இதெல்லாம் ஏமா அம்மா கவலைப்படுறேன்னா, இல்லை நான் ஒவ்வொருத்துக்கும் பாவம் குழந்தையாட்டம் இது இப்போ நடக்கலையே, அப்படி தெரியலையே ஜனங்களுக்கு அப்படிலாம் சொல்லுவார். ஸோ அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார் அவர். ஸோ அவர் வந்து நான் ஒரு 2-3 மாதம் ஆச்சு பேசி அவர்கிட்ட. திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொன்னார் என்கிட்ட, கட்டாயம் நான் கவரேஜ் பண்ணிடுறேன் மாமா அது அப்படின்னு. அப்புறம் சந்தோஷப்பட்டார். ஏன்னா பரமாச்சாரியாரோட ட்ராவல் பண்ணி பல இடங்களுக்கு போனவர், விசிட் பண்ணவர், நிறைய அத்தாரிட்டேட்டிவாக பேசுவார். அவர் இந்த வடார்காடு மாவட்ட கோவில்கள்லாம் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பார். அவருடைய புத்தகங்களில் எளிமையான நடை இருக்கும். அது வெரி வைட் நாலேஜ் ஆஃப் த டெம்பிள்ஸ், எஸ்பெஷலி இன் ஆத்திரகாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே தெரியாது. தண்ணிப்பட்ட பாடு இருக்கு. அவருக்கு மகேந்திரவாடி தான் சொந்த ஊர் அவருக்கு. அதனால் மகேந்திரவாடி உமாசங்கர்னே பேர் அவருக்கு. அவர் புத்தகத்தை படித்து தான் நான் வந்து பல கோவில்களில் போயிருக்கேன். அந்த காலத்தில் 100கணக்கான கோவில்கள். அவர் சொன்ன இந்த மேப்பை வச்சு தான் ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு கைடை வச்சுக்கலாம். நிறைய பேர் ஆத்தர்ஸ் பார்க்குறேன், இங்கே ஒரு கோவில் எழுதுவா, அடுத்த கோவிலில் நாகர் கோவில் ஒன்று இருக்கும், அடுத்து பார்த்தா கன்னியாகுமரியில் ஒன்று இருக்கும், திருப்பதி வந்துடும். அப்படி இருக்கும். வந்து ஒரு காலையில் கார் எடுத்து கிளம்பினா சாயந்தரத்துக்குள்ளே 10 கோவில் தரிசனம் பண்ணலாம். அந்த மகேந்திரவாடி உமாசங்கரனுடைய புத்தகத்தை படித்தேன். அதையும் நான் அங்கே ரீகால் பண்ண விரும்புகிறேன். ஸோ
ஒன் மோர் ரெக்வஸ்ட், தோஸ் ஹூ ஆர் கோயிங் டு காஞ்சிபுரம் ட்ரை டு விசிட் உபனிஷத் பிரம்மேந்திர மடம். ஏன்னா அங்கே வந்து ஹயக்ரீவர் இருக்கார், அகஸ்தியர் இருக்கான்ற எண்ணத்தோடு போய் அங்கே போய் தியானம் பண்ணுங்க. தியானங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆகும், எண்ணியதெல்லாம் ஈடேறும்னு சொல்லப்படுறது. ஏன்னா பல பல மகான்களோட சமாதி உள்ளே இருக்குது அந்த காம்பவுண்டுக்குள்ளே, அதை தரிசிக்கணும். நம்ம ஆண்கள்லாம் வந்து சொக்கா போட்டுக்கூட அங்கே போனால் வேஷ்டி தான் கட்டிக்கணும், யோக வஸ்திரம் தரிசிக்கலாம். இதெல்லாம் சொல்லி கட்டாயம் உபனிஷத் பிரம்மேந்திர படம் பார்க்க வேண்டிய ஒரு இடத்தெல்லாம் சொல்லி அங்கே வந்து தியாகையர்வாளும் முத்துசாமி தீட்சித் சமகாலத்தவர் 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க வந்து உபனிஷத் பிரம்மேந்திரர். அந்த காலத்தில் உபனிஷத் பிரம்மேந்திரர் வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இருந்தவர் தான். ஆனால் எந்த இடத்துல இருந்தார்னா அகஸ்திய ஆசிரமம் தான், அந்த ஒரிஜினல் நேம் அகஸ்திய ஆசிரமம் தான் அது. அந்த இடத்துல அவர் படத்தை ஸ்தாபித்தார். இதையும் சொல்லி இந்த 257வது வீடியோவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.